நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜாஷ்வா டிவி நேயர் அனைவருக்கும் அன்பின் வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் கூட நம்ம கதை கேட்பதற்கு முன்பாக நம்ம தலைகளை தாழ்த்தி ஆண்டு சமூகத்தில், ஏசப்பா நீர் எங்களோடு பேசுங்கப்பா. உங்களுடைய வார்த்தைகள் மண்ணாவே நாங்கள் உட்கொள்ளும்போது உங்களுடைய வார்த்தையில் நிலைத்திருக்கவும் உம்முடைய வழியில் நடப்பதற்கும் எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி நம்ம கேட்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமை நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஏசப்பா இந்த நாளில் கதை மூலமாக ஆண்டவரே எங்களுக்கு பேசுகின்ற காரியம், நீர் கற்றுக்கொண்ட காரியத்தை நாங்கள் கற்றுக்கொண்டு அதை பின்பற்றி நடப்பதற்கு உதவி செய்யுங்கப்பா. ஏசப்பா நாங்கள் உலகத்தில் வாழ்க்கிற அந்த வாழ்க்கையில கூட ஆண்டவரே நாங்கள் உமக்காக பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக ஆண்டவரே வாழவும் அதிகமாக ஜெபிக்கவும் ஆண்டவரே இதோ கடைசி நாட்கள் நாங்கள் நிற்கிறோம் ராஜா. அதற்கென்ற மக்களை ஆயத்தப்படுத்தவும் ஆண்டவரே நம்முடைய ஆத்மாவை ஆதாயப்படுத்தி மற்றவர்களையும் நாங்கள் ஆயத்தப்படுறவர்களாக எங்களை மாற்றும்படியாக நம்ம ஜெபிப்போம். அப்பா, நம்ம பரலோகத்துக்கு போகும்போது வெறுமையாக கடந்து போய்விடாதபடி ஏசப்பா ஆத்துமாக்களோடு நம்ம கடந்து செல்லத்தக்க ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி நம்ம கேட்போம். இந்த நேரம் முழுவதும் நீங்கள் பொறுப்படுத்திக்கொள்ளுங்கப்பா. பரிசுத்த ஆவியானவரே அடையில ஆட்கொண்டு நடத்துங்கப்பா. ஆசீர்வாதம் நடத்த இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த ஓவியம் எவ்வளோ அழகாக இருக்குது, ஆனால் யாருமே பார்க்க வர மாட்டேங்கிறாங்களே. எனக்கு இதில் தான் என் பிழைப்பே இருக்குது. எல்லாரும் வந்து பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க, போயிட்டே இருக்கிறாங்க. யாருமே இது வாங்க மாட்டேங்கிறாங்களே. எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதே. இதை விற்றாதான் இந்த ஓவியம் இது யாராவது வாங்கினாதான் நான் என்ன செய்ய முடியும், எனக்கு பிழைப்பு, எனக்கு சாப்பாடு, இன்றைக்கு வழி இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அருமையான ஒரு ஓவிய கலைஞர் என்ன புலம்பிக் கொண்டே இருக்கிறாரு. இது எங்கே நடந்ததுன்னா கிரேக்க நாடு. அந்த கிரேக்க நாட்டில் ஒரு ஓவியன், ஒரு அருமையான வாலிபர் நினச்சிருக்கிறாரு, ஒரு அழகான ஓவியத்தை வரைந்து அதை தீட்டி அதை நினச்சிருக்கிறாரு விற்பனை செய்வதற்காக தெரு ஓரத்தில் நினச்சிருக்கிறாரு விற்பனை செய்வதற்காக அதை வைத்து கொண்டிருக்கின்றார். அதை எல்லாரும் பார்க்குறாங்க. ஆனால் என்ன செய்கிறாங்க, அதை அப்படியே கடந்து போயிட்டே இருக்கிறாங்க. யாருமே நின்று அது அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது வாஞ்சை இல்லாதபடி என்ன செய்ய காணப்படுறாங்க. அந்த ஓவியத்தில் அப்படி என்ன தான் ஆனால் அவங்க மனிதர்கள் எல்லாம் போயிடுறாங்க. ஆனால் அந்த ஓவியத்தில் மட்டும் ஒரு பறவை என்ன செய்யுது, அதை கொத்திக்கிட்டே இருக்கு, அந்த ஓவியத்தை கொத்துது. அப்போ இவருக்கு கஷ்டமாக இருக்குது. மனிதர்கள்லாம் என்ன செய்கிறாங்க, அதை விட்டுட்டு போயிடுறாங்களே. ஆனால் ஒரு பறவை என்ன செய்யுது, நம்ம ஓவியத்தை என்ன கொத்துதே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்த்து கொண்டு இருக்கிறாரு. அப்படி அந்த ஓவியத்தில் என்ன இருந்தது, அந்த பறவை அதில் கொத்துற மாதிரி என்ன இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓவியம் அப்படி அது இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு சொல்லி அந்த ஓவியத்தை பார்க்கும்போது ஒரு சின்ன பையன், அந்த பையன் தன் தலையில் ஒரு பழக்கூடையை, ஒரு பழங்கள் நிறைந்த கூடை ஒன்றை அந்த ஒரு பார்க்கில் நிற்கிற மாதிரி அதை தலையில் பழங்கள் தலைமையில் கூடையில் நிறைய பழங்கள் இருக்குது. அதை சுமந்து கொண்டு ஒரு சிறு பையன் என்ன செய்கிறான், அந்த பூங்காவில், அதான் பார்க்குன்னு சொல்லுவோம்ல, அதில் என்ன செய்தான் நிற்கிறது போல் அந்த படம், அந்த ஓவியம் என்ன செய்ச்சு அப்படி அழகாக என்ன செய்து வரைஞ்சிருந்தது. அப்போ அந்த பக்கம் போனவங்க என்ன செய்யல, அது என்ன செய்ய யாருமே கண்டுக்கிடலை, அது பாட்டில் போயிட்டே இருக்கிறாங்க. ஆனால் அங்கே பறவைகள் அந்த பழங்கள் எப்படிப்பட்ட பழங்கள், அது நிஜமான பழங்கள் போல் அதுகள் கண்களுக்கு என்ன செய்து காணப்பட்டது. மனிதர்களுக்கு அது நிஜமான பழமாக காணப்படலை. ஆனால் அந்த பக்கமாக பறந்து போன அந்த பறவைகளுக்கு இந்த பழங்கள்லாம் நிஜமான உண்மையான பழம் நினச்சிட்டு அது என்ன செய்துச்சான், அப்படியே கொத்த ஆரம்பித்தான். அந்த பழங்கள் எல்லாம் கூட இருந்த அதை என்ன செஞ்ச கொத்த ஆரம்பித்தேனா. உடனே அந்த பழங்கள் அந்த பறவைகள் அந்த கொத்துறதை பார்த்த பிறகு தான் ஏன் இந்த பறவைகள் இந்த ஓவியத்தில் கொத்தி நிற்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்த மனிதர்கள் என்ன பண்ணுறாங்களாம், அதுக்கப்புறம் இந்த ஓவியத்தை என்ன செய்தாங்களாம், ரசிக்க ஆரம்பித்தாங்களாம்.
அதுக்கு முன்னாடி ஏனோ தானம்னு சொல்லிட்டு நினச்சிதாங்களாம் அந்த ஓவியத்தை அப்படியே கண்டும் காணாமல் போயிட்டே இருந்தாங்களாம். ஆனால் அந்த பறவை வந்து உட்கார்ந்த பிறகு தான் அவங்க என்ன போய்தாங்களாம் அந்த ஓவியத்தை நல்லா கவனித்து பார்த்தாங்களாம். கூர்ந்து கவனித்து பார்க்கும்போது தான் அவங்கள என்ன செஞ்சான் அந்த வித்தியாசம் தெரிஞ்சிச்சான். அப்போ அதை பார்த்த பிறகு தான் என்ன செய்தாங்களா புகழ ஆரம்பிச்சிட்டாங்களாம். அந்த ஓவியனை புகழ ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோ புகழ்ச்சியாம். ஏப்போ இவ்வளோ அருமையான தத்ரூபமாக இருக்குது, இப்படி ஓவியத்தை நாங்கள் எங்கேயுமே நாங்கள் பார்த்ததில்லை, ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதனை என்ன செய்தாங்களாம் ரொம்ப புகழ்ந்து ஆரம்பித்தாங்களாம். ஆனால் இவ்வளவு புகழ்ந்தாலும் அந்த ஓவியன் என்ன செய்யலாம் கண்டு கொள்ளவே இல்லையாம். அவன் அமைதியாக ஒரு பக்கத்தில் நினச்சி தான் உட்காந்துக்கிட்டே இருக்கிறானா. அப்போ நாங்கள் எல்லோரும் அப்போ தான் அங்கே எல்லோரும் நினச்சி பாராட்டிகிட்டே இருக்காங்க. அவனை ஒவ்வொருத்தராக வந்து பாராட்டி அந்த ஓவியத்தை பார்த்து பாராட்டிகிட்டே நிற்கிறாங்க. இவர் அமைதியாக இருக்கிறாரு. இதை ஒருத்தர் பார்த்துட்டே இருந்துட்டு அவரை என்ன செய்கிறாரு கூப்பிட்டு சொல்கிறாரு, என்ன ஓவியரை, நாங்கள் எல்லோரும் என்ன செய்கிறோம் வாயார மனசார நாங்கள் உண்மை புகழ்ந்து போற்றுறோம், எவ்வளோ அருமையாக நீங்கள் வரைஞ்சி வச்சுருக்கீங்க. ஆனால் நீங்கள் ஏதோ ஒரு சிந்தனையில் அப்படியே அமர்ந்துருக்கிறீங்களே, நாங்கள் புகழ்ந்தா கூட நீங்கள் என்ன செய்யல, உங்கள்கிட்ட ஒரு முகத்தில் ஒரு சிரிப்போ இல்லைன்னா உங்கள் வாயினால் எந்த வார்த்தையும் நீங்கள் என்ன செய்யல பேசவில்லையே, என்ன காரணம்? நாங்கள் இவ்வளோ புகழ்ந்து பேசினாலும் நீங்கள் எதையோ யோசித்துட்டு இருக்கீங்களே, எதையோ சிந்தித்து கொண்டிருக்கீங்களே, என்ன காரணம் எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, நான் வரைஞ்ச ஓவியத்தில் எனக்குள்ள ஒரு குறை தெரியுது அப்படின்னாரான். ஆனால் அப்போ எல்லாச்சும் என்ன குறை, அதான் ரொம்ப அழகாக இருக்குதே, பறவைகளே வந்து அதை கொத்துற மாதிரி இருக்கும்போது அது எவ்வளவு அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறாங்களாம். இல்லை நான் பழத்தை எவ்வளோ தத்ரூபமாக ஒரு ரியல் ஃப்ரூட்டாக நான் அதை வரைஞ்சிருந்தானோ அதே மாதிரி இந்த சிறுவனை நான் எப்படி வரைஞ்சிருந்துருக்கணும், ஒரு ரியலாக ஒரு உண்மையான ஒரு தத்ரூபமாக உள்ள ஒரு மனிதன், ஒரு சிறு பையனாக நான் என்ன செய்திருக்கணும் வரைஞ்சிருக்கணும். அதில் என்னுடைய என்ன செய்யுது குறைபாடு என்ன செய்யுது காணப்படுது. நான் அப்படி அழகாக வரைஞ்சிருந்தா இப்போ எங்கே வந்திருக்காது, அது தத்ரூபமாக சிறுவனையும் அந்த பழத்தையும் வரைஞ்சிருந்தா இப்போ இந்த பறவைகள் என்ன செய்யிருக்காது பக்கத்துலேயே என்ன செய்யிருக்காது வந்திருக்காது. அப்போது இதை இப்படி சொல்கிறான். அவனை சொன்ன உடனே அதை கேட்டுட்டு இருந்த அந்த மக்களுக்கு எல்லாரும் என்ன செய்தாங்களாம், அவனை அதிகமாக என்ன செய்தாங்களாம் பாராட்ட ஆரம்பித்தாங்களாம். அவனை சிந்தனைக்காக அவன் சொன்ன வார்த்தைக்காக அதிகமாக அவனை என்ன செய்தாங்களாம் இன்னும் அதிகமாக என்ன செய்தாங்க பாராட்ட ஆரம்பித்தாங்களாம். அப்போ அவனுடைய வாழ்க்கையில் கூட அதற்கு பிறகு அந்த பாராட்டின மாத்திரமல்ல, அந்த ஓவியம் வந்து எல்லோரும் போட்டி என்ன செய்தாங்களாம் விலை கேட்க ஆரம்பித்தாங்களாம். அது விலை கேட்க அது என்ன செஞ்சான் அதிகமாக என்ன செஞ்சான் உயர ஆரம்பிச்சிச்சான். நல்ல விலைக்கு அந்த ஓவியம் வந்து என்ன செஞ்சான் விற்பனையாகின பிறகு இவர் இன்னும் அதிகமாக அதை விற்பனையான பிறகு அந்த காசை வச்சு இன்னும் அதிகமான ஓவியங்களை என்ன செய்தாரா தத்ரூபமாக ஆரம்பித்து ஒரு புகழ்பெற்ற ஒரு மனிதனாக என்ன செய்தாதான் மாறினாராம். காரணம் இவனுடைய தாழ்மை. இந்த மனிதன் இவ்வளவு நேரம் புகழ்கிறாங்க, அத்தனை பேரும் அவ்வளவு புகழ்ந்தாலும் அவர் என்ன செய்கிறாரு அமைதியாக இருக்கிறாரு. புகழ்ச்சி அவர் என்ன செய்யலை விரும்பவே இல்லை. ஒரு அமைதலோடு என்ன செய்கிறாரு காணப்படுறாரு. நம்ம அது என்ன தன்னுடைய குறைவை தான் என்ன செய்கிறாரு பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. நான் என்ன குறைவை அதில் வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதே தான் பார்த்துட்ருக்கவரை தவிர யார் என்ன புகழ்ச்சியான வார்த்தைகள் சொன்னாலும் அவன் காதில் என்ன செய்யல விழவே இல்லை. அமைதியாக என்ன செய்கிறாரு இருக்காரு. அதான் ஒரு நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் சொல்லுது, தற்புகழை நாடுவது புகழ் அல்ல, தற்புகழை நாடுவது புகழ் அல்ல. அப்போ இவனை புகழ்ச்சி புகழ இவன் என்ன செய்யலை, நம்மளாம் மற்றவங்க நம்மளை புகழ்ந்தால் நம்ம என்ன செய்வோம் அப்படியே பெருமை வந்துடும். அப்பா என்னை இவ்வளோ புகழ்கிறாங்களே அப்படின்னு சொல்லி நமக்கு என்ன வரும் அப்படியே பெருமை தலைக்கு ஏறிடும்.
ஆனால் இந்த மனுஷன் என்ன பண்ணுறாரு, இந்த ஓவியன் என்ன பண்ணுறாரு தெரியுமா, அவ்வளவு புகழ்ந்து பேசினாலும் தண்டி அதில் எனக்கு என்னுடைய குறைவை என்ன செய்கிறாரு, உணர்றாரு. போதும்ப்பா, என்னை புகழ்ந்தது போதும், என்கிட்ட என்ன இருக்குது, எவ்வளோ குறை இருக்குது தெரியுமா, என்னை புகழ்ந்துட்டே இருக்கிறீங்களே பாருங்க. அந்த பழத்துக்கு மட்டும் அந்த பறவைகள் வந்துச்சு, ஆனால் அந்த சிறு பையனை நோக்கி யாராவது வந்தீங்களா, வரல. அப்போ அதில் என்ன இருக்குது, குறை இருக்குது. என்ன இவ்வளோ புகழ்கிறாங்கல்ல, இது நான் தகுதியே கிடையாது, இந்த புகழ்ச்சிக்கு நான் தகுதியே கிடையாது அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு, தன்னை தாழ்மைப்படுத்துகிறாரு. பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் கூட எத்தனையோ காரியங்கள் நம்ம புகழ்ந்து பேசுகின்ற வகையில் எத்தனையோ காரியங்கள் என்ன செய்ய நம்முடைய வாழ்க்கையில் காணப்படும். நம்ம ஒருவருடைய நம்முடைய டேலண்ட்டுகளை நம்ம வெளிப்படுத்தியிருக்கலாம். நம்ம பாடல் மற்றவங்களுக்கு என்ன செய்யுது, ஐயோ ரொம்ப அழகாக இருக்குதுன்னு சொல்லி புகழ்ந்து நம்மளை பேசுவாங்க. உங்கள் ராகம் ரொம்ப நல்லா இருக்குன்னு பேசினா உடனே நமக்கு என்ன வரும், இப்படி காலரை என்ன தூக்கி விட்டுக்கிடுவோம். நம்ம நல்லா பாடுறோம்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த எண்ணம் வந்து உச்சிக்கு என்ன செய்யணும், நமக்கு தலைக்கு மேலே என்ன செய்யணும், ஏறிடும். நம்ம அப்படி புகழ்ச்சிக்கு நம்ம என்ன செய்யக்கூட இடம் கொடுக்கவே கூடாது. என்ன செய்யணும், அந்த நேரத்தில் ஏசப்பா கொடுத்த கிருபை, எனக்கு டேலண்ட் கொடுத்துருக்கிறாரு, அது ஆண்டவருக்கு தான் அந்த மகிமை சேரும் அப்படின்னு சொல்லி அந்த புகழ்ந்து யாராவது நம்மளை புகழ்ந்தாலும், ஒருவேளை நம்முடைய பாட்டு திறமைகள், ஒருவேளை நம்ம பிரசங்கங்கள் திறமைகள் இருக்கலாம், பிரசங்கம் பண்ணுறது திறமை இருக்கலாம், இல்லைன்னா நம்ம ஒர்ஷிப் பண்ணுறதுல நம்முடைய திறமை இருக்கலாம். அதே சமயத்தில் நம்ம பிள்ளைகள் படிப்பில் ஒருவேளை நம்ம மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிப்பதில் கூட நாம் திறமையோடு இருக்கலாம், நம்முடைய பிள்ளைகளுக்கும் அந்த திறமை இருக்கலாம். அப்போ யாராவது சொல்லுவாங்க, பாருங்கள் உங்கள் பிள்ளை எப்படி சூப்பராக கீபோர்டு போட்டாங்க, எவ்வளோ அருமையாக வயலின் வாசித்தாங்க, எவ்வளோ அருமையாக கிட்டார் வாசித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிள்ளைகளை நம்மளை குறித்த என்ன செய்வாங்க, பேசுவாங்க. மனிதர்களாகிய நம்மளை கண்டிப்பாக என்ன செய்வாங்க, ஏதோ ஒரு காரியத்தில் நம்ம என்ன செய்வாங்க, புகழ்ந்து பேச தான் செய்வாங்க. ஒரு தான தர்மம் பண்ணலாம், பார்த்தீங்களா இவங்கள மாதிரி யாரும் பண்ண முடியாது, அவ்வளோ தான தர்மம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க, நம்மளை குறித்து என்ன செய்வாங்க, பேசுவாங்க. உடனே நமக்கு என்ன வந்துடும், பெருமை வந்துடும். ஆமாம், என்னை மாதிரி யாரும் தான தர்மம் பண்ண முடியாது, நான் இப்படி இருக்கிறதுனால தான் நான் என்ன செய்யணும், பெரியவனாக நான் உயர்ந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்மளே என்ன செய்வோம், பெருமை அடிச்சுக்கணுமா. நான் இப்படி இருக்கிறதுனால தான் நான் கஷ்டப்பட்டேன், ஆனால் இப்போ எனக்கு வசதி வந்துடுச்சு, நான் ஆண்டரை தேடினேன், ஆனால் வசதி வந்துட்டு அதோடு நிற்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, எனக்கு இத்தனை கார் இருக்குது, இத்தனை பங்களா இருக்குது, இத்தனை தொழில்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி தங்களை தாங்களே என்ன செய்வாங்க, பெருமையடித்து கொள்வாங்க. அந்த புகழ்ச்சி ஆண்டவர் என்ன செய்வார், விரும்பவே மாட்டார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுமா, இது மனுஷருடைய நாமம் தான் எனது மகிமைப்படுது. நான் செய்தேன், என்னால் அப்படின்னு சொல்லி நம்மளே நம்ம என்ன செய்கிறோம், புகழ்ந்து கொண்டே இருக்கிறோம். என் சுய பலத்தினால, என் சுய ஞானத்தினால, நான் பாடுபட்டதுனால எனக்கு இவ்வளவு சம்பாத்தியம், இதற்கெல்லாம் காரணம் நான் தான் அப்படின்னு சொல்லி பெருமை பாராட்டி கொண்டிருப்பாங்க சில பேர். அதில் இதை ஆண்டவர் நினச்சவர் ஒரு நாளும் விரும்பவே மாட்டார். பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து தான் நிற்கிறாரு. எல்லா சூழ்நிலையும் நம்ம என்ன செய்யணும், தாழ்மையோடு இருக்கணும். ஏசப்பா நீர் கொடுத்த கிருபை, நீர் எனக்கு கொடுத்த ஒரு கிஃப்ட்டு, எனக்கு கொடுக்க போய் தானே நான் மற்றவங்களுக்கு நான் என்ன செய்கிறேன், கொடுக்கிறேன். நமக்கு கொடுக்கலைன்னா ஆண்டவர் நம்ம மற்றவங்களுக்கு உதவி செய்ய முடியுமா, உதவி செய்ய முடியாது. அப்போ யாரை நம்ம உயர்த்தணும், ஆண்டவர். எனக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு, என்ன ஆண்டவர் உயர்த்தி வைத்திருக்கிறாரு, அதனால தான் அப்படின்னு சொல்லி ஆண்டருடைய நாமத்தை தான் நம்ம என்ன செய்யணும், மகிமைப்படுத்தணும். சிலவங்க என்ன செய்வாங்க தெரியுமா, எங்கள் அப்பா இருக்க போய் தான், எங்கள் அண்ணன் இருக்க போய் தான் நான் இவ்வளவு உயர்வை பெற்றேன். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு வேதவசனம்,
என்ன சொல்லுது? உன் தகப்பை வீட்டையும் உன் தாய் வீட்டையும் மறந்து விடு. திருமணமாகிட்டா எல்லாத்தையும் மறந்துட்டு, இது சொந்த குடும்பம், நீ வாழ்க்கப்பட்ட இடம் என்னது உன் சொந்த குடும்பம். உன் புருஷனை நேசி. அங்கே நின்றுக்கிட்டு என் பெற்றோர் என் தகப்பன் செய்த காரியம், என் தகப்பன் சொல்லி பேசி என்ன செய்கிறது? நோகடிக்கிறது. குடும்பம் இதனால் பிரிந்து போகுது. சமாதானமற்ற சூழ்நிலைகள், சண்டைகள், எத்தனை பிரச்சனைகள் தலைக்கு மேலே போய்கொண்டிருக்குது. இதனால் எத்தனை டைவர்ஸுகள். ஆண்டோட வார்த்தைக்கு, வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படுகிறோமா? பெருமை பாராட்டிகிட்டே இருக்கக்கூடாது. நீங்கள் நல்லா வாழ்ந்துருக்கலாம், நல்லா வாழுங்க, அதை பற்றி ஒரு தப்பே இல்லை. அதை புகுந்த வீட்டில் அதை பெருமையாக பேசி 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 குடும்பத்தில் பிரச்சனையை உண்டு பண்ணி சமாதானத்தை இழந்து, இந்த காரியத்தெல்லாம் யார் பார்த்துக்கணும்? நீங்கள் சண்டை போடுறது யார் பார்க்குறா? உங்கள் சந்ததி. அதெல்லாம் பிள்ளைகள் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு இருதயம் பாதிக்குமா, பாதிக்காதா? பெருமை பாராட்டுறது உலகத்தில் ஒன்றுமே இல்லை. நம்ம கொண்டு போகும்போது எதை நம்ம கொண்டுட்டு போகிறோம்? இந்த பெருமை எல்லாத்தையும், தகப்பன் வீட்டு பெருமை, தாய் வீட்டு பெருமை, பணப்பெருமை, செல்வ பெருமை, அழகு பெருமை, இதெல்லாம் பரலோகத்துக்கு வரப்போதா? இல்லை. தாழ்மை உள்ளவர்களுக்கு தான் அந்த கிருபை, பரலோக கிருபை. பெருமையாக இருந்தானா உனக்கு ஒரு நாள் என்ன கிடையாது? பரலோகத்தில் இடமே கிடையாது. நம்ம எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? நம்ம டேலண்ட்டை குறித்து, எனக்கு இவ்வளோ டேலண்ட் ஆண்டர் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பெருமை பாராட்டி இருக்கோமா? என் பிள்ளை நல்லா படிக்கும், ஸ்கூலில் அவன் தான் ஃபஸ்ட்டு, அவனை மிஞ்சறதுக்கு யாருமே இல்லை, அப்படி பெருமை பாராட்டி இருக்கிறோமா? பிள்ளையில என் பிள்ளை அழகேன் அப்படி சொல்லி சொல்லி நம்ம பெருமை பாராட்டி இருக்கிறோமா? பேச பேச நம்ம பிள்ளையில தான் நம்ம நினச்சிடறோம் அழிவுக்கு கொண்டு போகிறோம். அந்த பிள்ளைகளுக்கு என்ன வரும்? நீ அழகுன்னு சொல்லி பிள்ளைகளுக்கு என்ன வரும்? பெருமை வரும். அந்த பிள்ளைகளுக்கு என்ன இருக்காது? தாழ்மை இருக்காது. ஓஹோ, நம்ம அழகாக இருக்கோம், அழகி அப்படின்னு சொல்லி என்ன செய்ய, யாரையும் என்ன செய்யுது? அது மதிக்காது. பிள்ளைகள் என்ன செய்யுது? மதிக்க மாட்டாங்க. நம்முடைய வாயின் வார்த்தைகள் பிள்ளைகளுக்கு நம்ம எப்படி பேசுகிறோம்? பெருமையான வார்த்தைகளை பேசுகிறோமா? இல்லைன்னா எல்லா சூழ்நிலையிலும் பிள்ளைகள் தாழ்மையான வார்த்தைகளை பேசி பிள்ளைகளுக்கு தாழ்மையை நம்ம கற்றுக் கொடுக்குறோமா? பெருமையான வார்த்தைகளை நமக்கு என்ன செய்ய வேண்டவே வேண்டாம். அதிகமாக நம்ம என்ன செய்ய, தாழ்மையோடு இருப்போம். பணத்தை காட்டி காட்டி, செல்வத்தை காட்டி காட்டி, பணம் இருக்குது, அது ரெண்டு ஏழைகளுக்கு செய்யலாமே, ஏழைகளுக்கு செய்தோன்னு சொல்லி அதுக்கு என்ன செய்யக்கூடாது? பெருமை பாராட்டக்கூடாது. அது சில பேர் அப்படி தான் பண்ணுறாங்க. நான் கொடுத்தேன், நான் இந்த பிள்ளையை நான் தான் படிக்க வச்சேன். ஆண்டவர் என்ன சொல்றாரு? வலது கை செய்கிறதே இடது கை அறியாதிருக்க கடவுதுன்னு சொல்லியிருக்குது. நாம் என்ன செய்யணும்? ஒரு கொட்டு இருந்தால் கொட்டை கூட அடிச்சுட்டு என்ன செய்வாங்க? தப்பட்டை அடிச்சுக்கிட்டே என்ன செய்வாங்க? போவாங்க. நம்ம எப்படிப்பட்ட வாழ்க்கையில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? சிந்திச்சு பார்ப்போமா? அமைதியிலுள்ள ஜீவனம் அதான் ஆண்டவர் என்ன செய்றாரு? விரும்புகிறாரு. அமைதியா. இந்த சாந்த குணம் அனைவருக்கும் தெரிந்திருப்பதாக. பெருமை குணம் இல்லை, சாந்தமான அமைதியான குணம் தான் நம்ம மற்றவர்களுக்கு நம்ம என்ன செய்யணும்? வெளிப்படுத்தணும், மற்றவர்கள் ஆண்டவரை தெரியப்படுத்தணும். நாம் என்ன பண்ணுறோம்? நான் பெரியவன், நீ பெரியவன் அப்படின்னு போட்டி, ஒரே போட்டி தான். உலகமே இந்த போட்டியில் தான் நிரம்பி இருக்குது. நான் பெரியவன், நீ பெரியவன், பெருமை. நான் பெரியவன், நீ பெரியவனாக இருக்கிறல்ல, உனக்கு தான் பரலோகத்தில் ஃபஸ்ட் இடமா? இல்லையே. சிந்திச்சு பார்ப்போமா? நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்?
இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரும் நான் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், நான் பெருமையோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றேனா, என் பணத்தை குறித்து, என் செல்வத்தை குறித்து, என் படிப்பை குறித்து, என் ஜாதியை குறித்து நான் பெருமை பாராட்டி கொண்டிருக்கின்றேனா, இல்லைன்னா ஆண்டவருக்கு முன்னாடி நான் ஜீரோ, ஆண்டவருக்கு முன்னாடி நான் எதுவுமே இல்லை, நான் ஒன்றும் இல்லை, நான் தகுதி கிடையாது, ஆண்டோடைய கிருபை, அவர் போடுற பிச்சை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை தாழ்த்தி நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? நம்ம சிந்திச்சு பார்ப்போமா? எப்படிப்பட்ட வாழ்க்கை நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? இங்கே நம்ம எப்படி வாழ்கிறோமோ அந்த வாழ்க்கை தான் நம்ம பரலோகத்துக்கு கொண்டு செல்லும். இங்கே பெருமை பாராட்டி தப்பட்டான் அடிச்சுக்கிட்டு எங்கள் அப்பன் இருக்கான், போதும், இது போதும் என் வாழ்க்கை முழுது அப்படின்னு சொல்லி பெருமை பாராட்டி கொண்டுட்டு இருக்கோமா? இல்லை எங்கள் அம்மா இருக்காங்க, இது போதும், என் மாமா இருக்கிறான், போதும் அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்தை குறித்து குலத்தை குறித்து பெருமை பாராட்டி இருக்கிறோமா? வேண்டாம். இதனால் கணவன் மனைவிக்கிடையே கசப்பு வெறுப்புகள் இருக்கிற வரை சந்தோஷமா சமாதானத்தோடு அமைதியோடு ஜாக்கிரதையாக நம்ம வாழுவோம். ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்போமா? ஏசப்பா, அப்படிப்பட்ட கிருபை எனக்கு தாங்கப்பா, எங்களுக்கு தாங்கப்பா. நாங்கள் இந்த வாழ்கின்ற வாழ்க்கை ஒரே வாழ்க்கை. நம்ம இப்படி சண்டை போட்டு சமாதானமற்ற சூழ்நிலையில் நம்ம எப்படி பரலோகத்துக்கு போக முடியும்? ஒருத்தரை போயிட்டு தூக்கி வச்சு இருக்கிற வரையும் தூக்கி வைக்க முடியும். அவர் இல்லாமல் போச்சுன்னா என்ன செய்வீங்க? எங்கே போவீங்க? சிந்திச்சு பார்ப்போமா? பணம் இன்றைக்கி உன்னை தூக்கலாம், ஆனால் அது ஒரு நாள் உன்னை என்ன செய்யுது? பரலோகத்துக்கு கொண்டு போகாது. அதனால் சிந்திச்சு நம்ம என்ன செய்வோம்? தீர்மானம் எடுப்போம். ஏசப்பா, எனக்கு நான்ங்கிற பெருமை எனக்குள்ளே நினச்சக்கூடாது. இதுவரையும் நான் பெருமையோடு வாழ்ந்தேன். எங்கள் அப்பா குடும்பத்தை குறித்து, எங்கள் அம்மா குடும்பத்தை குறித்து, அவங்க அவ்வளோ செழிப்பாக இருக்காங்க. கடைசி வரையும் அம்மா அப்பா குடும்பத்தை பற்றி தான் பேசிக்கிட்டு இருப்போம். அது பேச மற்றவங்க மனசு நோகடிக்காதபடி ஞானமாய் நிதானமாய் பேசக்கூடிய கிருபையில ஏசப்பா எனக்கு தாங்கன்னு சொல்லி கேட்போமா? அப்படி கண்களை மூடி ஆண்டு சமூகத்தில் ஏசப்பா, இந்த நாளில் எங்களுக்கு கற்றுக்கொண்ட ஒரு ஓவியத்தின் மூலமாக எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீரப்பா. எவ்வளவு தாழ்மையோட குறையதான் கண்டுபிடிக்கான். என்னிடத்துல என்ன குறை இருக்குது, மற்றவங்க புகழும்போது என்கிட்ட குறை இருக்குதுன்னு சொல்லி நினச்ச குறை கண்டுபிடிக்காங்க. அது குறை கண்டுபிடிக்கும்போது நம்மளால் நினச்ச பெருமை பாராட்ட முடியாது. நம்மளை தாழ்த்தணும். ஏசப்பா, எனக்கு அப்படிப்பட்ட கிருபையை தாங்கன்னு சொல்லி கேட்போமா? யார் நம்ம புகழ்ந்தா, ஏசப்பா இந்த புகழ்ச்சி எனக்கல்லப்பா, அது உமக்கு, இதில் எனக்கு குறை இருக்குது அப்படி நம்ம குறைய உணர்ந்து, நான் இதுக்கு தகுதி இல்லை, ஏசப்பா கொடுத்த கிருபைன்னு சொல்லி ஆண்டவருடைய நாமத்தை மாத்திரம் நம்ம நினச்சினோம் மகிமைப்படுத்துகிறவர்களாக நம்ம நினச்சி காணப்படணும். ஏசப்பா, எனக்கு அப்படிப்பட்ட கிருபை தாங்கன்னு சொல்லி கேட்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறேன் ராஜா. அதில் எங்களோடு பேசின வசனங்களுக்காக வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எடுத்த தீர்மானத்தின்படி நடப்பதற்கு உதவி செய்யுங்கப்பா. ஆசீர்வதியும் வழிநடத்து. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.